ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெலுங்கில் ரிலீஸ் ஆன ஆந்திரா கிங் தாலுகா இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே உபேந்திராவை காட்டுறாங்க. அவர் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கார். அப்போ ஒரு நாள் இவரோட 100வது படம் ஸ்டாப் ஆயிடுது. இவர்கிட்டையும் ஃபினான்ஷியலாக எந்த அமௌண்ட்டுமே இல்லாமல் இருக்குது. அப்போ ஒரு நாள் யாருனே தெரியாதவர் இவரோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு 3 கோடி ரூபா பணமும் அனுப்புகிறாரு. அதனால உபேந்திரா என்ன பண்ணார்னா, இந்த அமௌண்ட் யார் அனுப்புனாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. அப்போ தான் தெரிய வருது இவரோட மிகப்பெரிய ஃபேனாக இருக்கிறவர் தான் இந்த காசை அனுப்பியிருக்காரு அப்படின்னு. அதனால உபேந்திரா அந்த ஃபேனை மீட் பண்ணுறக்காண்டியும் போகிறாரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ ராம் போத்னேரி உபேந்திராவோட மிகப்பெரிய ஃபேனாக இருக்கார். அதனாலே அந்த ஊரில் சின்ன சின்ன கலவரத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இவர் ஒரு பொண்ணையை லவ் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை தெரிஞ்ச அவங்க அப்பா நீ எந்த தகுதியுமே இல்லாதவன், நீ எப்படி என் பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால நம்ம ஹீரோ ஒரு சவால் விடுறாரு. நான் ஒரே மாதிரியே ஒரு பெரிய தேட்டரை எங்கள் ஊரில் கட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியில் நம்ம ஹீரோ தேட்டரை கட்டினாரா இல்லையா, அவர் நினச்ச மாதிரியே லவ்வில் சக்ஸஸ் ஆனாரா இல்லையா, கடைசியில் உபேந்திரா அது யார் என்னன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் மகேஷ் பாபு அவரோட ஒர்க்கை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பாக்கியஸ்ரீயோ ராம் போத்னேரிக்கு நடக்கிற அந்த லவ் காட்சியெலாம் ஓரளவுக்கு நல்லாவே காமிச்சிருக்கார் டைரக்டர். படத்தில் ஆக்ஷன் காட்சிலாம் வழக்கம் போல் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் இருக்குது. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபர் அந்த உபேந்திராவோட என்ட்ரன்ஸை காமிச்சதாக இருக்கட்டும், நம்ம ஹீரோ ராம் போத்னேரியோட என்ட்ரன்ஸை காமிச்சதாக இருக்கட்டும், அதெல்லாம் ஸ்லோமோல சூப்பராக காமிச்சிருக்காரு. கடைசி கிளைமேக்ஸில் அந்த போட்டில் வர காட்சியும் சூப்பராக காமிச்சிருக்காங்க. படத்தில் விஎஃப்எக்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, இந்த படம் 90s நடக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அதனால அந்த செட் ஒர்க்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, தமனை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அவர் அவரோட ஒர்க்கை வேறு லெவலில் அந்த படத்தில் போட்டிருக்காரு. எதுக்குன்னா, படத்தோட இன்ட்ரோ சாங்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், லவ் சாங்காக இருக்கட்டும், அது எல்லாமே சூப்பராக எங்கேயுமே குறை வைக்காமல் சூப்பராக பண்ணியிருக்கார் மியூசிக் டைரக்டர். படத்தில் டைரக்டர் மகேஷ் பாபு கதையை ஓரளவுக்கு நல்லா தான் கொண்டு போயிருக்காரு. ஒரு ஆக்ஷன் ட்ராமாவுக்கு என்ன தேவையோ அதை ஓரளவுக்கு நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங்லேயே இந்த படம் ஒரு ஃபேனோட பயோபிக்கை தான் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே காட்டுறாங்க. அதனால ஒரு ஃபேன் ஹீரோக்கு எவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணி அந்த ஃபேனை எப்படிலாம் கொண்டாடலாம் அப்படின்னு ஹீரோ என்னென்ன பண்ணுறாரு. அதே மாதிரி ஃபேன் ஒரு ஹீரோவை எந்த உச்சியில் வச்சு அவரை தெய்வம் மாதிரி பார்க்குறாரு. அது எல்லாத்தையுமே டைரக்டர் சூப்பராக மக்களுக்கு ஏற்ற மாதிரி, ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதில் எங்கேயுமே டைரக்டர் குறை வைக்கல. அதே மாதிரி படத்தில் ஆக்ஷனு, லவ்வு, எமோஷனு, காமெடி அதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்கல. இருந்தாலும் காமெடி காட்சியில் 1-2 பார்க்கும்போது என்னடா இது இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் நம்ம டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் கதையை ஓரளவுக்கு நல்லா தான் கொண்டு போயிருக்காரு. படத்தில் தேவையில்லாத ரொமான்ஸ் காட்சின்னு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தேவையில்லாத டைலாக்கு அப்படின்னு இருக்குது. ஃப்ளாஷ்பேக் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். எதுக்குன்னா, இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 45 நிமிஷம் இருக்குது. இந்த 2 மணி நேரம் 45 நிமிஷத்தில் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் சீன் இந்த படத்துக்கு தேவையே இல்லை. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். அதே மாதிரி ஹீரோக்கு இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எந்த படமே பெருசாக கை கொடுக்கல. ஆனால் இந்த படம் ஓரளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லாவே கலெக்ட் பண்ணியிருக்கு. அதனால இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் படம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் படத்தை பார்த்தா தான் தெரிய வருது இந்த படமும் ஒரு ஆவரேஜான படம் அப்படின்னு. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படம் ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங் வெர்ஷன்லேயே அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்ஸிங் கூட பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதில் எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.1 கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.